ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நாங்கள் பத்ரி போயிட்டு வந்தது, மதுரா பிருந்தாவன் போயிட்டு வந்த வீடியோலாம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நிறையா பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னெலாம் மெசேஜ் போட்டிருக்கீங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் பயனடையணுன்றதுக்கு தான் நான் அதை வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டேன். இப்போ ஒரு வீக்கெண்டோடு இன்னும் 2 நாள் சேர்த்துட்டு கேரளா திவ்ய க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது. 13 அங்கே இருக்குது, குருவாயூருக்கு, திருவேண்டரம், அதெல்லாம் போய் சேவிக்கலான்னு தோண நாங்கள்லாம் கிளம்பினோம். எங்கேருந்து நேராக குருவாயூருக்கு தான் போய் இறங்கினோம். அந்த க்ஷேத்திரங்கள்லாம் சேவிக்கிறதுலாம் எந்தெந்த டைமிங்ஸில் எந்தெந்த கோயில் திறந்துருப்பா இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தோணவே எல்லாத்தையும் நோட் பண்ணின்னு வந்திருக்கோம். அருமையான ட்ரிப்பாக இருந்தது. எல்லா க்ஷேத்திரங்களையும் மிஸ் பண்ணாமல் 13 க்ஷேத்திரங்களும் கூடவே குருவாயூர் அபிமான ஸ்தலம் தான், குருவாயூரையும் சேர்த்துண்டு குலசேகரன் ஆழ்வார் பிறந்த இடமாகிய அந்த இடத்தையும் போய் சேவிச்சுட்டு வந்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. இதில் ஒன்றுன்னா நான் நாங்கள் எப்படி போனோம் என்னன்றதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். நாங்கள் முதல்ல போய் இறங்கினது திருவித்துவக்கோட்டு. அது அந்த ஊரில் திருமிட்டக்கோடுன்னு சொன்னால் தான் அவளுக்கெல்லாம் தெரியாது. அந்த கோவிலுக்கு பெருமாள் அபயப்பிரதன், உய்ய வந்த பெருமாள் அபயப்பிரதன். தாயார் பேர் வித்வக்கோட்டுவல்லி பத்மபாணி நாச்சியாருங்க. அந்த கோவிலில் என்ன விசேஷம்னா, பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட ஸ்தலம். அம்பரீஷனுக்கு முக்தி கிடச்ச ஸ்தலமும் அந்த க்ஷேத்திரம்தான். அங்கே சிவன் சன்னதியும் ஒன்று இருக்குது. 108 திவ்ய க்ஷேத்திரத்தில் பெருமாள் திவ்ய க்ஷேத்திரத்துடைய ஒரு கோவில் திருமிட்டக்கோடு. அதே சமயத்தில் அந்த சிவபெருமானுடைய சன்னதி இருக்கே, அதுவும் சிவஸ்தலத்தில் 108ல் ஒன்று. அதை மாதிரி அங்கே போட்டிருக்கு. அதனால் அம்பரீஷன் விருப்பத்திற்கெனக்க வியூகாவதாரத்தை மேற்கொண்டு பகவான் பிரதிஷ்டா ஆயிருக்கார். நடுவில் தர்மனும், மேற்கில் அர்ஜுனன், அந்த சைடில் இடப்பக்கத்தில் பீமனும், வலப்பக்கத்தில் நகுலன் சகாதேவன் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. கோவில் போகிற வழிலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இயற்கை எழில் கொஞ்சின்னு இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. பாரத புழா நதி பின்னாடியே கோவிலில் ஒட்டின மாதிரியே ஓடின்னு இருக்குது. பார்க்கலாம், நம்ம சேவிக்கிறதோ குளிக்கிறதோ எது வேணுனாலும் பண்ணலாங்க. இல்லை சுற்று போயின்னு இருக்கச்சு ஒரு தலையில் புரோஷனம் பண்ணிக்கணுன்னாலும் பண்ணிக்கலாம். அந்த வசதிகள்லாமும் அங்கே இருக்குது. அந்த கோவிலுடைய டைமிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே நான் போட்டிருக்கேன். திருமிட்டக்கோடுலேருந்து நேராக குருவாயூருக்கு போய் இறங்கினோம். குருவாயூரில் போய் இறங்கின உடனே ஒரே கும்பல். என்னன்னு விசாரித்தா அங்கே ஒரே ஒரு உற்சவம் நடக்கிறது, 10 நாள் உற்சவம் நடக்கிறது. ஹோலிக்கு முன்னிட்டு 10 நாள் உற்சவம்னு சொல்லி பயங்கர கும்பலாக இருந்தது. உலகம் பிரளயம் ஏற்படுறச்சு வசுதேவரும் தேவகியும் எந்த தெய்வத்தை வச்சு கொண்டாடினாலோ சேவிச்சுட்டு இருந்தாலோ அந்த விக்கிரகம் தான் இப்போ குருவாயூரில் நம்ம சேவிக்கிறது. பிரளய ஜலத்தில் அந்த விக்கிரகம் மிதந்துன்னு வரைச்சே குரு பகவானும் வாயு பகவானும் அதை பார்த்து 2 பேருமா எடுத்து எங்கே பிரதிஷ்டை பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கச்சு மம்மியூர்னு அங்கே ஒரு சிவஸ்தலம் இருக்குது. அந்த சிவஸ்தலத்தில் இருக்கிற சிவபெருமான் என் பக்கத்துலேயே இந்த குருவாயூரப்பனை பிரதிஷ்டை பண்ணு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கொண்டதுட்டுக்கு இது குருவாயூர் என்று அழைக்கப்படும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் நாராயண சரஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது ருத்ர தீர்த்தம்னு சொல்கிறா. அந்த நாராயண சரஸுக்கு குருவாயூரப்பனே பெயர் வச்சார். அதுக்கும் குருவாயூரப்பன் குளம்னு வைக்கலாமான்னு சொல்லி யோசிக்கச்சே இல்லை அது நாராயண சரஸ் அப்படின்னு வைக்கணுன்றதை குருவாயூரப்பனே அசரீதி வாக்கா சொன்னார். அந்த நாராயண சரஸு இன்றைய தினமும் அவ்வளவு விசேஷமாக இருக்குது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி ஏற்பட்டதாக இருந்தால் கூட அந்த ஜலத்தில் போய் நம்ம தீர்த்தமாடினோன்னா
எந்த ரோகம் எந்த உடம்பு இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்கிறது நிதர்சனமான உண்மை. அங்கே போனோன்னா குருவாயூரப்பன் வந்து பாடஸ்தலத்தில் ஒன்று இல்லாட்டி கூட அபிமான ஸ்தலம், அது எவ்வளோ பிரசித்தி பெற்றதுன்றது எல்லாருக்குமே தெரியும். எத்தனை கதைகள் இருக்குது. இன்றைய தினம் நம்ம எல்லோரும் நாராயணியம் பாராயணம் பண்ணுறோன்னா அங்கே நாராயண பட்டத்திரி அவர் பாதரோகம் நீக்கும் பொருட்டு ஜோசியர் சொன்னதின் பேரில் பகவானுடைய அவதாரங்களை அருமையாக ரசிச்சுட்டே அங்கே உட்காந்து இப்படி நடந்தது உண்மையான குருவாயூரப்பன் சன்னதிக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் தான் உட்காந்து வாதரோகம் போகிறதுக்காக நாராயண பட்டத்திரி நாராயணத்தை எழுதினார். அங்கே பாகவத கதைகள்லாம் சொல்கிறச்சே இது மாதிரி நடந்தது உண்மையான்னு பகவான் இடத்துல கேட்க, பகவான் ஆமான்னு விக்கிரகமாக இருந்தால் கூட அவர் உள்ளேந்து தலையாட்டினா தான் அடுத்த ஸ்லோகத்துக்கு போவார். அப்படி அவர் தலையாட்டாமல் இருந்தார்னா அந்த மண்டபத்தில் இருக்கிற அந்த கம்பத்திலே தலையை முட்டின்னு எழுவாராம். அப்போ பெருமாள் வந்து இல்லை ஆமாம் இது உண்மை தான் நடந்தது, நீ சொல்கிறது கரெக்டு தான் சொல்லி, அதோடு இல்லாமல் ஒவ்வொரு ராசக்கிரீடை எடுத்து பார்த்தா கஜேந்திர எல்லாமே இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நம்பூதிரி ஆச்சரியமாக அதை வந்து எழுதுறச்சே அது அத்தனோண்டு சன்னதி உள்ள அந்த ஒவ்வொரு வைபவத்தையும் பகவான் அவருக்கு பிரத்யட்சமாக சேவை சாய்ச்சிருக்கிறதாகவும் சொல்கிறதுக்கு தான் நாராயணத்துக்கு அவ்வளவு மகிமை இப்போயும் இருக்குது. நாராயண பாராயணம் பண்ணுறவளுக்கு வியாதியாட்டம் இல்லை காரிய சித்திகள் எதுவாக இருந்தாலும் நல்லபடிக்கு நிவர்த்தி ஆகி நல்ல சத்விஷயங்களை கேட்குற பாக்கியமும் கிடைக்கிறது, நல்ல குணமடைகிறது வியாதிகள்லாமன்றதுனா அந்த நாராயணியத்துக்கு அவ்வளோ பெருமை வந்ததுக்கு காரணம் நாராயண நம்பூதிரி நேராக பார்த்து பகவானோட பேசி அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எழுதின தொட்டுக்கு தான் இன்றைய தினமும் நம்ம எல்லோரும் நாராயணியம் கற்றுக்குறோம், நாராயண பாராயணம்லாம் பண்ணிட்டுருக்கோம். அருமையாக செவிச்சுட்டு வெளியில் வந்து பிராகாரத்துலலாம் பிரசாதம்லாம் வாங்கிக்கணுங்கிறதுலாம் குருவாயூர் தைலம் விற்பாள். எந்த உடம்பு வயிற்று வலி கால் வலி எதுவாக இருந்தாலும் தலையில் தடவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டா கண்டிப்பாக அந்த வலி வந்து நிவர்த்தி ஆறுதுன்றது இன்றைக்கும் நம்மலாம் பார்க்கலாம். அந்த குருவாயூர் தைலம் அவருக்கு அபிஷேகம் பண்ண தைலத்தையும் அவள் விற்கிறாள். பால் பாயசம் அங்கே ரொம்ப விசேஷமானது. அந்த பால் பாயசத்தை தான் சுட கொடுக்குறா. எப்போ போனாலும் வந்து நம்ம வாங்கினா சுட நம்ம பாத்திரமே கூட அதுலேருந்து எடுத்துன்னு போனால் நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோக்கு டோக்கன் பைசா வாங்கிட்டு டோக்கன் தரா. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஃப்ரீ தர்ஷன் காத்தால் 7:30 மணிக்கு ஃப்ரீ தர்ஷன் கொடுக்குறா. அந்த ஃப்ரீ தர்ஷனில் போய் நின்றுட்டோன்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஆதார் கார்டு மட்டும் கையில் வச்சுக்கணும். ஆதார் கார்டு கையில் வச்சுட்டோன்னா நேராக உள்ள ஃப்ரீயாகவே அனுப்பிடுறான். அது ஒரு அட்வான்டேஜ் அங்கே இருக்குது. இந்த ஸ்ரீவாலிங்கிறது பெருமாளுக்கு ஒவ்வொரு 3 தரம் நடக்கிறது. காத்தால மத்தியானம் சாயங்காலம் 3 தரம் நடக்கிறது. அந்த யானை மேலே குருவாயூரப்பனை மேலே பண்ணி மேளதாளங்களோட அந்த பிராகாரத்தை 3 தரம் பிரதர்ஷனம் பண்ணுறது. இந்த கோவிலை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா அந்த மஞ்சுளாங்கிற ஒரு மாது வந்து பெருமாளுக்கு மாலை சாத்துறதுக்கு வரா, நடை சாத்திடுறது. என்ன பண்ணுறதுன்றச்சு அங்கே ஒரு நம்பூதிரி சொல்லார், அந்த மரத்தில் வந்து மாட்டிடுமா அவர் எடுத்துப்பாருன்னு சொன்னதா. அதே மாதிரி காத்தால அவர் ராத்திரி மாட்டிட்டு போகிறா. காத்தால அந்த மாலை பெருமாளுடைய தோளில் இருக்குது. அந்த மாலையை வந்து பகவான் ஏற்றுன்றக்கான்றதுக்கு ஐதீகமாக இன்று கொஞ்சம் கோவில் விட்டு வெளியில் வந்தோன்னா எல்லாத்தையும் கேட்டால் சொல்கிறா. அந்த மஞ்சுளா மரம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த மரத்துக்கு முன்னாடி கருடன் கூட இருக்கார். இப்போ குருவாயூரப்பன் கொம்பு முளைச்ச தேங்காய் எங்கன்னு கேட்டால் சொல்கிறா. அங்கே பிராகாரத்திலே தான் மாட்டி வச்சுருக்காருண்டு. கருடன் வந்து ஒருத்தன் வந்து வழியில் ஒரு குடியானவன் வந்து தேங்காவை பறித்து முதல்ல காய்ச்ச தேங்காய் குருவாயூரப்பனுக்கு கொடுக்கணும்னு கொண்டு வரான். குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பிக்கணும், இந்த தேங்காவை கொண்டு போகிறேன், இது என்னோடது இல்லைன்றான். குருவாயூரப்பன் தேங்காய்னா என்ன கொம்பு முளைச்சிருக்குன்னு பிடிச்சி இழுக்கிறான். அந்த திருடன் கீழே விழுந்த ஒவ்வொரு தேங்காயிலையும் கொம்பு முளைச்சிருந்து தான் பயந்து ஓடியே போயிட்டான்றது ஒரு சரிதம், உண்மையான சம்பவம் நடந்தது. வந்து குருவாயூர் கோவிலில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் யார்கிட்டையும் கேட்காம அவள் மேலே வந்து பச்சை கலர் துண்டு போட்டுருக்கா பாருங்க. அவளுக்கு தான் கோவிலை பற்றி எல்லா விஷயங்களுமே தெரியுது. அருமையாக இருந்தது. கோவிலில் எல்லாம் பிரதட்சணெல்லாம் பண்ணிவிட்டு குருவாயூரை விட்டு நாங்கள் கிளம்பினோம். அடுத்த க்ஷேத்திரம் நம்ம பார்க்க போகிறது திருநாவாய். நாவாய் முகுந்தன் பெருமாள் பேர். திருமங்கையாழ்வாரும் நம்மாழ்வாரும் பாடியிருக்கா இந்த கோவிலை பற்றி. நின்ற கோலத்தில் பெருமாள் கிழக்கு திருமுகத்தில் இருக்கார். இந்த கோவில் வந்து காசிக்கு சமமாக சொல்கிறான் இந்த கோவிலை. அதனால் வந்து இங்கே என்ன பண்ணுறான்னா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதும் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்குது. இங்கே பிரம்மா சிவன் 2 பேரோட பெருமாளோட சேர்ந்து 3 பேரும் கோவில் கொண்டிருக்க திருமூர்த்தி ஸ்தலம்னு இந்த ஸ்தலத்துக்கு சொல்கிறா. புராணத்தில் பார்த்தா 9 யோகிகள் இங்கே தவம் பண்ணதுட்டுக்கு தான் வந்து திருநாவ யோகம்ன்றது இப்போ திருநாவாய் ஆயிடுது. பாரத புழைன்ற நதி பக்கத்திலே ஓடுறது கோவிலை ஒட்டி. அங்கேருந்து தான் பெருமாளுக்கு திருவாராதனத்துக்கு தீர்த்தம் எடுத்துக்கிறா. கிணறெல்லாம் இல்லை கோவிலில். இங்கே பெரிய சிறப்பு என்னென்னா கேரளாவில் வந்து தாயாருக்கு தனி சன்னதிங்கிறது இந்த திருநாவாயில் தான் இருக்குது. ஒரு தரம் வந்து பெருமாளை பூஜை பண்ணுறதுக்கு கஜேந்திரன் லக்ஷ்மி 2 பேரும் போட்டி போட்டுண்டு நிறையா புஷ்பங்களை பறித்து பூஜை பண்ண புஷ்பங்களே தீர்ந்து போயிடுதான். அப்போ கஜேந்திரன் ரொம்ப வருத்தப்பட்டானோ, ஐயோ எனக்கு பூஜை பண்ண என்கிட்ட புஷ்பம் கிடைக்கலையே எனக்கு. அதை உணர்ந்து பெருமாள் என்ன பண்ணுறார், தாயாரை தூக்கி தன் மடியில் வச்சுட்டு
கஜேந்திரன் மட்டும் எனக்கு பூஜை பண்ணிட்டோம், நீயும் அதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி பெருமாளும் தாயாருமா அந்த கஜேந்திரனை அனுகிரகம் பண்ணுறதாகவும் இந்த சன்னதிக்கு ரொம்ப விசேஷமான பலன்லாம் சொல்கிறா. காசி மாதிரி இங்கே காசி க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்தாலே எவ்வளோ புண்ணியமோ அதே மாதிரி இங்கேயும் இந்த க்ஷேத்திரத்தில் கால் வச்சாலே ரொம்ப விசேஷம்னு சொல்கிறா. அடுத்து நாங்கள் வந்து ஒரு குலசேகர ஆழ்வார் வந்து அந்த இடத்துல தான் பிறந்திருக்கார், கேரளாவில் தான். அந்த கோவில் ஒன்று இருக்குது, குலசேகரபுரம்னே பேர். அந்த கோவில் வந்து அதாவது தமிழ்நாட்டில் எப்படி பூஜை பண்ணுறாலோ அந்த மாதிரி தீர்த்தம் சடாரி அதெல்லாம் கொடுத்து பண்ணான். அந்த தமிழ் அர்ச்சகா தான் அங்கே அர்ச்சகாலாகவும் இருக்கா. குலசேகர பிறந்த இடத்துல அவருக்குன்னு தனியாக கோவில் மாதிரியே இருக்குது. அங்கே பக்கத்துலேயே கிருஷ்ணன் கோவில் ஒன்று இருக்குது, குலசேகரன் பிறந்த இடம் இருக்குது. அங்கே வந்து வேலுக்குடி சுவாமிகள் அங்கே போய் உபன்யாசம்லாம் பண்ணி குலசேகர ஆழ்வார்க்கு தனியாக சன்னதி ஏற்படுத்தி பிரதிஷ்டை பண்ணி அங்கே எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார். அங்கே வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுவும் பண்ணான். அவர் பிறந்த இடம் அது வந்து பாடஸ்தல அபிமான ஸ்தலம்லாம் இல்லை, ஆனால் அங்கே போயிருக்கச்சே குலசேகர ஆழ்வார் அவர் எவ்வளோ ராமபக்தர், எவ்வளோ பாசுரங்கள்லாம் எழுதியிருக்கார், முகுந்த மாலையெல்லாம் அற்புதமாக எழுதியிருக்கார். அதனால் வந்து நான் போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது சேவிக்கிறதுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திருமூழிக்களம். ஏன் இதுக்கு திருமூழிக்களம்னு பேர் வந்ததுன்னா, மொழிகள் விளைந்த பூமி. அதாவது வேதம் வந்து முதல்ல ஸ்ரீசுக்திலாம் இருக்கு இல்லையா வேதத்தில், அதெல்லாம் இங்கே தான் முதல்ல ஆரம்பித்த தலம். இங்கே வந்து லக்ஷ்மணன் பிராயச்சித்தம் பண்ண ஸ்தலமாக சொல்லுது. எதுக்கு பிராயச்சித்தம்னா, சித்திரகூடத்தில் ராமனும் சீத்தையும் வனவாசத்துக்கு வந்து இருக்கா இல்லையா, அந்த மாதிரி இருக்கச்சே பரதன் படையோடு வரான்னு வந்து நமஸ்கரிக்க வரான். அது தெரியாமல் பரதன் இங்கேயும் வந்து ராமருக்கு இம்சை கொடுக்க வந்துட்டான். அதனால் நான் போய் பரதனை முதல்ல அழிச்சிட்டு வரேன்னு சொல்லி வேகமாக லக்ஷ்மணன் கிளம்ப, ராமர் அவன் வந்த விஷயத்தை தெரிஞ்சிக்காமல் நீ கோபப்படாதன்னு சொல்லி அவனை ஆஸ்வாசப்படுத்தி, அப்புறம் பார்த்தோன்னா பரதன் வந்து இந்த மாதிரி பாதுகையை வாங்கிட்டு போச்சு. அவள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறான் லக்ஷ்மணன், ஐயோ இப்படி போய் ஒரு பாகவதன்ட்டு அபச்சாரப்பட்டுட்டோமே. அதுக்காக பிராயச்சித்தம் பண்ணுறதுக்கு தான் இந்த திருமூழிக்களத்தில் வந்து பிராயச்சித்தம் பண்ணலாம். இந்த ராமாவதாரத்தில் விசேஷமாக இது இருக்கிறதுக்கு இங்கே இதை சுற்றி 4 கோவில் இருக்குது. பரதனுக்காக ஒன்று, சத்ருக்னனுக்காக ஒன்று. இந்த திருமூழிக்களம் தான் லக்ஷ்மணன் பிராயச்சித்தம் பண்ண திவ்ய தேசமாக சொல்லப்படுறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திருக்காக்கரா. இந்த திருக்காக்கரா வாமனமூர்த்தி ஸ்தலம். மகாபலியினுடைய வீடாக இருக்கிறதுக்கு ஓணம் பண்டிகை வந்து அங்கே ஒரு 20,000 பேருக்கு மேலே வராலாம் அங்கே வருஷம். அங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது. இன்னொரு விசேஷம் அங்கே என்ன சொல்கிறான்னா, ஒரு குடியானவன் வந்து வாழை மரம் வச்சு எதுவுமே பெருசாகும், ஆனால் காயும் வரல, பிஞ்சு வரல, எதுவுமே பூ எதுவுமே வரலன்னு ஒன்றே பெருமாளுக்கு தங்கத்தில் ஒரு வாழை மரம் சமர்ப்பித்தான். அதுக்கப்புறம் அந்த வாழையெல்லாம் நிறையா கொலை தள்ளி நல்லா அவன் பெரிய பணக்காரனானான்னு சொல்கிற விசேஷமும் இந்த இடத்துல திருக்காக்கரால் சொல்கிறா. அடுத்தது நம்ம பார்க்குறது திருக்கடித்தானம். திருக்கடித்தானமில் ரொம்ப விசேஷம் என்னன்னா, ஒரு நாழிகை என்பது ரொம்ப ரொம்ப கம்மி நேரம். அந்த தவம் அந்த இடத்துல உட்காந்து அந்த கோவிலில் தவம் பண்ணினாலும் அதுக்கு அவ்வளவு பவர்னு சொல்கிறா. ருக்மாங்கதன் வந்து ஏகாதசி விரத பலனை தேவர்களுக்கு கொடுத்து அவள் தேவலோகத்துக்கு போக முடியாமல் அவசரப்பட்டுருக்கச்சே பூமியில் வந்துட்டு அவளை தேவலோகம் அனுப்பின இடம் அது. சகாதேவன் திருப்பணி பண்ணின இடம் அது. ஸ்ரீவாலிலாம் வந்து பொதுவாக கேரளாலே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்ரீவாலி நடக்கிறது. மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங். அது குருவாயூரில் நல்ல கிராண்டாக பண்ணுறா, மற்ற கோயிலெலாம் சாஸ்திரத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கா. பட் எவ்ரி டைம் வந்து எல்லா கோவில்லையுமே அந்த மூடுறதுக்கு முன்னாடி இந்த திருவாலி மத்தியானம் பண்ணுறது, காத்தால் திறந்த உடனே பண்ணுறது, ஈவினிங் பண்ணுறதுன்றது வழக்கம் வச்சுட்டுருக்கா. இந்த கோவில் வாசலில் இன்னொரு விசேஷமாக இருந்தது. என்னன்னா, ஒரு மனுஷன் அப்படியே படுத்துட்டு இருக்கா மாதிரி கல்லிலே படுத்துட்டு இருக்கா மாதிரி ஒரு சிலை இருந்தது. அந்த கோவிலில் வாயில் காப்பாளனாக இருந்திருக்கான். கோவில் நட திறக்கணுன்னா கூட வர பக்தர்கள்ட்டெல்லாம் எனக்கு ஏதாவது ரூபா கொடுத்தா தான் கோவில் கதவே திறந்து விடுவேன், இல்லாட்டி திறக்க மாட்டேன் அப்படின்றான். அதை பார்த்த உடனே பெருமாளுக்கு தாங்கலை. எப்போ ஆசையாக பக்தர்கள்லாம் என்னை சேவிக்கணும்னு வரைச்சி அவளை போய் சேவிக்க விடாமல் தடுக்கிறையோ அந்த மாதிரி ஆகவே நீ வந்து பைசா கொடுத்தா தான் கதவை திறப்பேன்னு சொன்னதுக்கு நீ என் கோவில் வாசலே கல்லாக மாறி விடுவாய் அப்படின்னு சொல்லி சபிச்சுடுறார். அவன் அப்படியே கல்லாக மாறிடுறான். அந்த கல்லை தான் வந்து கழுவெட்டி கல்னு சொல்கிறான் அந்த இடத்துல. அப்படியே அவனை வந்து இந்த கல்லில் தமிழில் வந்து தொங்கும் பாறைன்ற மாதிரி ஏதோ சொல்கிறா போல இருக்கு. அங்கே அந்த கோவில் வாசலில் அந்த மனுஷனுடைய சிலை அப்படியே படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்குது. அடுத்தது திருப்புலியூர். இது குட்டநாடு அப்படின்னு சொல்கிறா. பெருமாளுக்கு மாயப்பிரான் அப்படின்னு பேர். இது வந்து பீமன் பிரதிஷ்டை பண்ணினது. இங்கே வந்து 7 ரிஷிகளும் தவம் பண்ணி பகவானை வந்து
அடையணும்னு தவம் பண்ணுறா. அப்போ மும்மூர்த்திகளில் தேவதைகள்லாம் இருக்கா, எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி உத்தமமான தேவதை மகாவிஷ்ணு தான் அப்படின்னு நினச்சி மாயப்பிரான் என்று அவருக்கு பெயரையும் சூட்டி சப்த ரிஷிகள் பகவானை ஸ்மரிக்க பகவான் இந்திரனை அனுப்பி தன்னுடைய லோகத்துக்கு அழிச்சுன்னு வர சொல்லி அந்த சப்த ரிஷிகளையும் ரட்சித்த இடம் தான் இந்த திருப்புலியூருங்கிற இடம். அடுத்த ஸ்தலம் திருவன்வண்டூர், திருவமூண்டூர்னு சொல்கிறா. பாம்பனையன் மற்றும் கமல்நாத பெருமாளுடைய கோவில் இது நகுலன் திருப்பணி பண்ண கோவில். அவன் கோவிலை நிர்மாணம் பண்ணணும் பூமியை தோன்றச்சு விக்கிரகங்கள்லாம் பூமியில் கிடச்சிது. அந்த விக்கிரகங்கள்லாம் எடுத்து புதிய மண்டபங்கள்லாம் கட்டி அந்த கோவிலை நிர்மாணித்தான். நாரதர் ஒரு முறை பிரம்மாவிடமிருந்து சாபம் பெற்று பகவானை நோக்கி தவம் பண்ணி அந்த பகவானுடைய அருள்னால் அந்த சாபம் நீங்கி பகவானிடத்திலிருந்து தத்துவ ஞானம் பெற்றார் நாரதர். என்னென்ன முறைகளில் பகவானை துதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பகவானே நாரதருக்கு உபதேசம் பண்ணின இடமும் இந்த திருவன்வண்டூர் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். அடுத்து நம்ம பார்க்குறது திருவல்லான்னு சொல்கிறா. அங்கே துவதஸ்தம்பத்து மேலே சக்கரம் இருக்கும், பொன்னினால் வேயப்பட்ட சக்கரம் இருக்குது. அங்கே பொதுவாக பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் சொன்னாலே தவிர நாங்களாம் போய் சேவிச்சுட்டு தான் வந்தோம். அங்கே ஒரு பத்தினியானவள் ஏகாதசி விரதம் துவாதசி அன்றைக்கி பிரம்மச்சாரிக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு சாப்பிடணும்னு வரைச்சே தோலாகரன் அப்படின்ற ஒரு அசுரன் அவளை தடுக்கிறான். தடுத்த உடனே பெருமாள் ஒரு பிரம்மச்சாரி வேஷத்துலேயே அவனை வதம் பண்ணி அந்த அம்மா கொடுத்த வாரணையை ஏற்றுக்கிறார். அப்போ பெருமாள் பிரத்யட்சமான உடனே அவள் மார்பில் மகாலட்சுமியை பார்த்துட்டு இதே சேவையில் தான் இந்த கோவிலில் நீ எப்பொழுதும் இருக்கணும், எல்லாருக்கும் சேவை கொடுக்கணும்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணுறா. அதனால் அந்த ஸ்தலத்தில் பகவான் மார்பில் மகாலட்சுமியை நம்மளுக்கு சேவை சாய்க்கிறார். அடுத்தது நம்ம பார்க்குறது திருச்சிற்றாறு. இதுக்கு திருச்செங்கன்றூர் சொல்லுவா, செங்கனூர் சொல்லுவா. ஆனால் அங்கே திருச்சிற்றாறுன்னு தான் சொல்கிறா. இமயவரம்பன் பெருமாள் பேர். அந்த அஸ்வத்தாமா இறந்து விட்டான்றது அந்த குஞ்சரகன்ற சொல்ல மட்டும் தாழ்த்தி கூறி குரு துரோணரை ஏமாற்றி யானை இறந்து விட்டதை அவர் பிள்ளை இறந்து விட்டதை அவருக்கு மனசில் படியும்படி பண்ணி அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக தர்மபுத்திரர் தவம் இருந்த இடம் இது. அடுத்த ஸ்தலம் திருவாரன் விளை, ஆரமுலான்னு சொன்னால் அங்கே எல்லாருக்கும் தெரியுது. இங்கே என்னென்னா அர்ஜுனன் பிரதிஷ்டை பண்ணின க்ஷேத்திரம் இது. பாரத போர் நடக்கிறது. அப்போ கர்ணனுடைய தேர் பூமியில் புதஞ்சிட்ருக்கு. அவன் தேரோட்டி அவனுக்கு ஹெல்ப் பண்ண மறுத்து விட்டுருக்கான். அதனால் கர்ணனே இறங்கி அந்த தேர் சக்கரத்தை பூமியிலேருந்து எடுக்கிறச்சு பெருமாள் சொல்கிறார் அர்ஜுனன் இடத்துல, இப்போ அவனை அடி அப்படின்னு சொல்கிறார். அர்ஜுனன் அது தப்பு கிருஷ்ணான்றா, நான் சொல்கிறேன் கேளு, அவன் பண்ணினானோன்னு உன்னுடைய பிள்ளையை எப்படி கொன்னான், அதனால் தப்பு கிடையாது, பண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி அர்ஜுனனை கர்ணனை வதம் பண்ண சொல்லி பகவான் கம்பல் பண்ணுறார். இருந்தாலும் அர்ஜுனனுக்கு மனசில் அது பெரிய தப்பு, இது போருக்கு உரிய சாஸ்திரத்தை மீறி இருக்க மாதிரி இருக்குன்றது அவனுக்கு தோணவே இந்த இடத்துல அந்த பாவங்கள் தீர இங்கே ஜபம் பண்ணி தபம் பண்ணி இங்கே கோவிலுக்கெல்லாம் திருப்பணிலாம் பண்ணியிருக்கார். கோவிலை மதிலில் தொட்டுண்டே தான் பம்பா நதி ஓடுறது. ஆரமுலாவில் தான் சபரிமலை ஐயப்பனுடைய நகைகள்லாம் சேஃப்டியாக வச்சுருக்க இடமா, இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறான்று அந்த ஒரு சரித்திரமும் சொல்கிறார். அடுத்தது திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபர் கோவில். அது 3 வாசல்கள் உள்ள பெரியசாக பெருமாள் படுத்துட்டுருக்கார். ஒரு வாசலில் பகவானுடைய திருமுடி முகம்தான் தெரியுது, இன்னொன்று அவருடைய வயிற்று பகுதி, அதுக்கப்புறம் திருவடின்னு 3 ரொம்ப இருட்டாக இருக்குது. ரொம்ப இருட்டாக இருக்குது அந்த இடம். இங்கே 3 வாசலில் இருக்குன்னு சொன்னேன். அங்கே ஹனுமானுக்கு வெண்ணெய் சாத்துற வழக்கம் இருக்குது. அந்த சாத்திட்டேன்னா அந்த வெண்ணெய் உருகவே உருகாதான், கெட்டும் போகாதான். அதுக்கப்புறம் திவாகர யோகின்றவர் தினமும் கத்தால ஹரி பூஜை பண்ணுவார் அந்த இடத்துல. அவருடைய பூஜையை வச்சு அவருக்கு அருள் புரியணும்னு பகவான் 2 வயசு குழந்தையாக அவர் பூஜை பண்ண வச்சு இந்த சாலிகிராமத்தில் ஒன்று எடுத்து விழுங்கிட்டு யோகி பார்த்துட்டே இருக்கச்சு ஒரு மரத்தில் பொந்தில் போய் மறைஞ்சு விடுறார். அவர்கிட்ட பார்க்கச்சு அந்த மரம் பெருசாகி கீழே விழுந்து அந்த மரம் வெடிக்கிற மாதிரி விழறது. அப்போ பெருமாள் அங்கேருந்து பெரிய உருவெடுத்து அவருக்கு சேவை சாய்க்கிறார். அதனால தான் பகவானுடைய ரூபம் அங்கே ரொம்ப அனந்த பத்மநாபராக படுத்துட்டுருக்கார். அடுத்து நம்ம பார்க்குற ஸ்தலம் திருவட்டாறு.
திருவட்டாறுங்கிறது அந்த கோவில்லையும் பார்த்தோன்னா சாயங்கால வேளையில் சூரியன் வந்து பெருமாள் திருமுகத்திலே படுற மாதிரி அமைஞ்சிருக்கு. கேசிங்கிற அசுரனை வதம் பண்ணி பெருமாள் அவன் மேலே படுத்துண்டார். அதனால் அவருக்கு ஆதிகேசவ பெருமாள்னே பேர். கேசியுடைய மனைவி வந்து கங்கையினிடத்தில் பிரார்த்திக்கிறார். உடனே கங்கையும் தாமிரபரணியும் வெள்ளமாக எடுத்துகிட்டு வரைச்சி பூமி தேவி மூலமாக பெருமாள் தான் படுத்துட்டு இருக்க இடத்த மலை மாதிரி மேடாக பண்ணிட சொல்கிறார். அந்த மாதிரி பண்ணிடவே இந்த தாமிரபரணியும் இந்த கங்கையும் அந்த பெருமாள் அப்படியே வட்டமாக சுழ்ந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். அதனால தான் திருவட்டாறு அப்படின்ற பெயரே இந்த இடத்துக்கு வந்தது. இங்கே வந்து தீர்த்தவாரிலாம் நடக்கிறது. அந்த கேசியை வதம் பண்ணினதுட்டுக்கு இந்த இடத்துல பெருமாளுக்கு ஆதிகேசவன் பெயர். இந்த கோவிலும் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் நல்லா இருக்குது. அடுத்தது திருவன் பரிசாரம். பரிசாரம் திருவாழ் மார்பன் பெருமாள் பேர். இது தமிழ்நாட்டில் பார்டரில் தான் வந்திருக்கு. இங்கே வந்து நம்மாழ்வாருடைய தாயார் உடையநங்கையோடைய அவதார ஸ்தலம். அது கோவிலுக்கு பக்கத்தில் இந்த வீடும் இருக்குது. எங்களால் பார்க்க முடியல, ஆனால் வந்து சொன்னால் கோயில் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா குழந்தை உருவத்திலே வந்து விக்கிரகம் இருக்காங்க. இரண்யனை வதம் பண்ணிவிட்டு பெருமாள் ரொம்ப கோரமாக இருக்குச்சு. தாயாரே பார்த்து பெருமாள்கிட்ட பயப்பட்டு பிரகலாதன் இடத்துல சொல்ல பிரகலாதன் போய் பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணி சாந்த ரூபியாக மாற்றி பெருமாள் வந்து உடனே தாயாரை வந்து தன்னுடைய மார்பிலேயே இடம் கொடுத்து எழ பண்ணின்ற இடம் அது. அதனால தான் திருவாழ் மார்பன் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல பெயர். இங்கே ஹனுமார் வந்து அகஸ்தியரை பிரார்த்தனை பண்ணிட்டு ராமாயணம் அருளிய இடமும் இங்கே தான் இருக்குது. குலசேகர ஆழ்வார் நிறையா கைங்கரியம் பண்ணியிருக்கார். இது வரைக்கும் கேரள மாநிலத்தில் உள்ள நம்ம திவ்ய க்ஷேத்திரம், அபிமான ஸ்தலம் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வந்த விவரங்கள்லாம் உங்களிடத்தில் ஷேர் பண்ணிட்டோம். இதை எல்லாரும் பார்க்கணும். உங்களுடைய ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் சொல்லி ஷேர் பண்ணுங்கோ. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே பார்த்து போகாதவெல்லாம் கண்டிப்பாக உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, இப்போ வெக்கேஷன் வருது, அழகாக போய் பாடஸ்தலம், அபிமான ஸ்தலம்லாம் போய் சேவிச்சுட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டும் இதை பற்றின கமெண்ட்டு நீங்கள் கொடுத்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். திரும்பி வேறு எங்கேயானும் போனால் உங்களோட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பேன். இதை எல்லோரும் பொறுமையாக பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.